ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க? அம்மா கூட என்ன சரியாவே புரிஞ்சுக்கிறல. நான் என்ன விருப்பப்பட்டா அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தேன். என் சூழ்நிலையை அம்மா கூட புரிஞ்சுக்கவே இல்லை. என்னாலதான் துளசிக்கு இப்படி ஒரு நிலைமை. நான் மட்டும் துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிறாம இருந்திருந்தா அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கமா என்ன? அவ இப்ப கஷ்டப்படுறதுக்கு காரணமே நான் தான். அப்ப நான் தானே துளசிய காப்பாத்தி ஆகணும். என் வாழ்க்கைய பணயமா வச்சு கூட அவளை நான் காப்பாத்தி தானே ஆகணும். ஏன் அம்மாக்கு இதெல்லாம் புரியவே மாட்டேங்குது? நான் என்னமோ சந்தோஷமா இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி அம்மா நினைச்சிட்டு இருக்காங்களா என்ன? எத்தனை தடவை சொன்னாலும் அம்மா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. டேய் விஷ்ணு. சொல்லு மச்சான். ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, சும்மாதான் உட்காந்துருக்கேன். டேய் டேய், என்கிட்டயே வா, நான் உன் ஃப்ரெண்டுடா. நீ எப்ப எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, சும்மாதான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். டேய், மனசுக்குள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி பேசாத. நான் உன் ஃப்ரெண்டு, நீ என்ன பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவேன். என்ன பிரச்சனை சொல்லு. அது ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு அந்த பொண்ணை பார்க்க போனேன்ல. ஆமா, அம்மா என்னமோ நான் சந்தோஷமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்கடா. அவங்க என்னை பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை. அதுதான்டா எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடுடா, அம்மா தானே, போக போக அவங்களே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, பொண்ணு பார்க்க போனியே, பொண்ணு அழகா இருந்துச்சா? ஏண்டா நானே இங்க என் வாழ்க்கை நாசமா போதேன்னு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். உனக்கு இப்போ பொண்ணு அழகா இருக்கு அழகா இல்லைன்ற குறை வேறையாடா? என்னடா கேள்வி இது? உனக்கு என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா என்ன? இல்லடா மச்சான், நீ ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்ட. அது எனக்கே நல்லா தெரியும். எப்படியோ உனக்குன்னு ஒரு பொண்ணு முடிவாயிருச்சு. ஏய், நான் ஒன்னும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணல, சரியா? புரியுதா உனக்கு? புரியுதுடா. எப்படி இருந்தாலும் உனக்கு அந்த பொண்ணு தானே முடிவாயிருச்சு. நெட்டையோ குட்டையோ, நல்ல பொண்ணோ இல்ல கெட்ட பொண்ணோ, வாழ்க்கை பூரா அவ கூட தான் நீ குப்பை கொட்டி ஆகணும். டேய் வெற்றி, நானே செம்ம கடுப்புல இருக்கேன். என்கிட்ட நீ அறுப்பு வாங்கிட்டு போயிடாத. நான் என்னடா தப்பா கேட்டுட்டேன்? பொண்ணு பார்க்க அழகா இருக்கா அழகா இல்லையான்னு தானே கேட்டேன். ஏய், பேசாம போயிரு. ஏய், பொண்ணு பார்க்கத்தானடா இன்னைக்கு போன. ஏன் நீயும் கூட வந்து பாத்துருக்க வேண்டியதானே? அழகா இருக்காளா அழகா இல்லையான்னு? சே, அதெல்லாம் நான் பண்ணா தப்பாயிருண்டா. மாப்பிள்ள நீதான் பொண்ணு அழகா இருக்கா அழகா இல்லையான்னு பார்த்து சொல்லணும். ஏய் வெற்றி, விளையாடாதடா. நானே மூட் அவுட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கேன். துளசிய காப்பாத்து, எனக்கு இதை விட்ட வேற வழி தெரியல. அதனாலதான் நானே இந்த முடிவு எடுத்திருக்கேன். இதுல கல்யாணம் எனக்கு கடுப்பா வருதுடா. சரி விடு, முடிவு எடுத்துட்டேல. நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம். ஏன் துளசி எங்க இருக்கான்னு கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு சீக்கிரட்டான இடத்துல வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எடுத்திருக்க முடிவு சரியோ தப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா துளசிய நீ காப்பாத்தணுன்றதுக்காக ஏதோ பண்ற. துளசி நல்லபடியா நம்ம கிட்ட வந்து சேர்ந்தா அதுவே போதும்டா விஷ்ணு. வெற்றி, துளசி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். அப்போ அவளை காப்பாத்துறதுக்கு நான் தானடா முயற்சி எடுத்தாகணும். அவளை காப்பாத்தணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணணும்னு தாண்டா தோணுது. ஆனா என் வாழ்க்கைய நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏண்டா, அந்த பொண்ணு அவங்க அப்பா மாதிரியே மோசமான பொண்ணா என்ன? அது என்னமோ எனக்கு தெரியலடா. ஆனா அந்த பொண்ணு அவ அப்பா சொன்ன உடனே சேலையெல்லாம் கட்டி கல்யாண பொண்ணு மாதிரி என் முன்னாடி வந்து நிக்கும் போது எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணுக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதமோ என்னமோன்னு எனக்கும் தோணுதுடா. ஒருவேளை அவ அப்பா என்ன மாதிரி வேற யாரை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாலும் இந்த பொண்ணு ஒத்துக்கணுமா என்னமோ? ஏய் விஷ்ணு, அப்படிலாம் பேசாதடா. யாரையுமே வெளித்தோற்றத்தை வச்சு அவங்க கேரக்டர் எப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது. அவங்க கூட பழகினாத்தான் அவங்களோட கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை அந்த பொண்ணு அவங்க அப்பா மாதிரி இல்லாம நல்ல பொண்ணா கூட இருக்கலாம்ல. பொண்ணை மிரட்டின மாதிரி அந்த பொண்ணையும் மிரட்டி கூட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கலாம்ல. ஒருவேளை நீ சொல்றது உண்மையா இருந்தா அந்த பொண்ணு கிட்ட பேசினா நமக்கு தெரியும்ல மச்சான். என்ன பேச போற? எப்படியோ துளசியை காப்பாற்றணுன்றதுக்காக ஒரு முடிவு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பேசி என்ன பலன்? இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட பேசினாப்ல இந்த கல்யாணம் நின்னுருமா என்ன? ஆனா ஒண்ணுடா, என்ன இப்படி வற்புறுத்தி அந்த ஆள் மகளோட கழுத்துல தாலி கட்ட வைக்கிறான்ல பாரு, என்ன அனுபவிக்க போறான்னு பாரு. என்னோட வாழ்க்கை எப்படி கெடுக்கணும்னு நினைக்கிறானோ அதே மாதிரி அந்த ஆள் பொண்ணோட வாழ்க்கையும் நாசமா தான் போகுது. என்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறான்னு நினைச்சிட்டு இருக்கான் அந்த ஆளு. ஆனா அது எதுவுமே நடக்காது. ஓ மாமா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாருடா. அந்த ஆளோட சுயநலத்துக்காக ஓ வாழ்க்கையும் நாசமாக்கி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நாசமாக்க போறாரு. அன்பு, இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா உடம்பு என்னத்துக்கடியே ஆகும். என்னம்மா பண்ண சொல்ற?
எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பமே இல்ல. அவனை பார்த்தா எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால எப்படிமா சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியும்? அப்பா கிட்ட நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல வேண்டியதானே? எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லம்மா. அதுவும் ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட நிச்சயமான பையன் கூட என்னால எப்படிமா வாழ்க்கை நடத்த முடியும்? அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா, சொல்லி புரிய வைங்கம்மா. அடியே, அந்த ஆளு நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிற ஆளா என்ன? அப்படி இருந்தா உன்னையும் என்னையும் பத்தி எப்பவே புரிஞ்சிருந்திருப்பார்ல. அந்த ஆளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் நினைக்கிறதுதான் எல்லாம். அந்த ஆள் சொல்றதுதான் நடக்கணும். நான் சொன்னாப்ல அந்த ஆள் மண்டையில ஏறிற போகுதா என்ன? அதுக்காக யாருன்னே தெரியாத ஒருத்தனை எப்படிமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீங்களே பாத்தீங்கல்ல, அந்த ஆள் முன்னாடி என்ன ஒரு ஷோகேஸ் பொம்மை மாதிரி நிறுத்தி வச்சிருந்தாரு. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ன்றது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே தெரியும், எனக்கு தெரியும்மா. ஆனா உங்க அப்பனுக்கு அதெல்லாம் புரியணும்ல. அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது ஏன் தப்பு? எனக்கு பிள்ளையா பிறந்தது உன்னோட தப்பு. அம்மா, இதுக்கு வேற வழியே இல்லையா? இதெல்லாம் பார்த்தா எனக்கு உயிரோட வாழவே பிடிக்கல. அப்பெல்லாம் சொல்லாதம்மா அன்பு, உனக்கு அப்பெல்லாம் தோணவே கூடாது. அம்மா வாமா, நீயும் நானும் இந்த ஆளை விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம். ஐயோ, இந்த ஆளா? இவர இப்ப இங்க வந்தாரு. என்ன ஆத்தாள மகளும் என்ன திட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் வரும்போது எங்கேயோ போனோன்னு பேசிட்டு இருந்தீங்க. இந்த ஆளை விட்டுட்டு எங்கேயாவது நிம்மதியா போகணும்னு நினைச்சா கூட இந்த ஆள் விடவே மாட்டாரு போல. எப்படித்தான் நம்ம பேசுறதெல்லாம் மோப்பம் முடிச்சு வந்தாரோ தெரியல. சொல்லுங்க, எங்க போறீங்க? என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதெல்லாம் இல்லைங்க. நாங்க கோயிலுக்கு போகணும்னு தான் பேசிட்டு இருந்தோம். இங்க பாரு, பொண்ணுக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். அப்படி இருக்கும்போது இவளை கூட்டிட்டு அங்க போறேன் இங்க போறேன்னு எங்கேயாவது போனேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். இவளுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட விருப்பம் இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றது, பையனை எனக்கு பிடிச்சு போச்சு. என் விருப்பம் தான் உங்க விருப்பம். அதனால இந்த கல்யாணம் நடந்தேதான் ஆகணும். அதுவும் என் தங்கச்சி பையன் வேற. அப்படி இருக்கும்போது அந்த உறவை நான் விட்டு கொடுத்துருவேனா என்ன? உறவு பெரிய பொல்லாத உறவு. ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி தான் உங்க உறவை தக்க வச்சுக்கணும்னா அப்படிப்பட்ட உறவு உங்களுக்கு எதுக்கு? என்ன சொன்ன? நான் ஒன்னும் சொல்லல. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசலாம். என்கிட்ட இருந்து எதையும் ஒழிச்சு பேசணும்ன்ற அவசியம் இல்ல. அதான் நான் ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? பாருடி, உன் மகளை இப்படி வாய் திமிர பேசுறதெல்லாம் குறைச்சுக்க சொல்லு. அப்புறம் உன் மகட்ட சொல்லி வை, அவ இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிச்சு எங்கேயும் ஓட முடியாது. அப்படி எங்கேயாவது ஓடலான்னு மட்டும் நினைச்சான்னு வச்சுக்க, அப்புறம் நான் எடுக்கிற முடிவு விபரீதமா இருக்கும். சாருக்கு காஃபி ரெடி. ஆமா, இதை இப்ப யார்கிட்ட கொடுத்து விடுறது? அம்மாவையும் ஆளக்கானா, அமிர்தாவையும் காணோம். இப்ப என்ன பண்றது? காஃபி போட்டு ரெடியா இருக்கு. நாம போய் கொடுக்கலான்னாலும் ஒரு மாதிரியா இருக்கு. நேத்து பேசின பேச்சுக்கு அவர் முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னே தெரியல. பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பேசுனியே, இப்ப பாரு மானங்கட்ட பரம்பரை ஆயிருச்சு. அவர் முகத்துல எப்படி போய் முழிக்கிறது? அம்மா. என்னம்மா துளசி, எதுக்கு கூப்பிட்ட? அம்மா, சாருக்கு காஃபி போட்டு வைக்க சொன்னீங்கல்ல, காஃபி ரெடி. சார்ட்ட போய் கொடுத்துட்டு வந்துறீங்களா? என்னது, நான் போய் கொடுக்கணுமா? இப்ப பாரு உன்னையே கொண்டு போய் எப்படி கொடுக்க வைக்கிறேன். என்னது அம்மா பாக்குற பார்வையே சரியில்லையே. என்னம்மா நீ இன்னமும் சாரு மோருன்னு? அதான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேல்ல. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதான் சம்மதம் சொல்லியிருக்கேன். அதான் சம்மதம் சொல்லிட்டியே, இன்னும் என்ன சாரு மோருன்னு? உரிமையா மாமான்னு கூப்பிடு. மாமாவா? ஐயோ அம்மா, என்னால அப்படியெல்லாம் கூப்பிட முடியாது. நீங்க வேற. நான் சாருனே கூப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீ எப்படி வேணா கூப்பிட்டுக்க. உன் புருஷனாச்சு நீயாச்சு. புருஷனா? ஐயோ அம்மா, நான் ஒருத்தி எதையோ பேச வந்துட்டு எதையோ பேசிட்டு இருக்கேன் பாரு. அங்க ஒருத்தி பால் கேட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நான் பாலை காய்ச்சி கொடுத்துறேன், நீயே போய் இதை சித்தார்த்தி கொடுத்துட்டு வந்துருமா. ஐயோ அம்மா, நான் போல. நான் வேணா பாப்பாக்கு பால் அட்டி கொடுத்துக்கிறேன். நீங்க சாருக்கு போய் கொடுத்துட்டு வந்துருங்க. அவனுக்கு ஏன் நீ இப்படி பயப்படுற? அவன் என்ன சிங்கம்மா புலியா? போமா போ, நீயே போய் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. அவனுக்கு எவ்வளவு வேலை கிடக்கு. போயிட்டாங்க. அம்மா அம்மா. ஐயோ, கடைசியில அந்த காஃபியை நம்ம தலையில கட்டிட்டு போயிட்டாங்களே. இப்ப நாம தான் போய் சாருக்கு கொடுத்துட்டு வரணுமா? இந்த அமிர்தா வேற இந்த நேரத்துல எங்க போச்சுன்னே தெரியல. அவளை மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேம்மா, அவ வர லேட் ஆகும். அம்மாவுக்கு நாம இங்க பேசுறது அங்க எப்படி கேட்டுச்சு? இன்னைக்கு ஒரு முடிவுலதான் இருப்பாங்க போலயே. கரெக்டா இந்த
இந்த நேரம் பார்த்து அமிர்தாவை மார்க்கெட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, வேற வழி இல்ல, எப்படினாலும் போய் கொடுத்துட்டு தான் வரணும். ரசி, உனக்கு இதெல்லாம் தேவையா? அவர்கிட்ட பேசுறப்ப கொஞ்சமாவது பார்த்து பேசியிருக்கலாம்ல. இப்போ இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த நிலைமையில என்ன பார்த்தாருனா என்னை பார்த்து சிரிக்க போறாரு. நில்ல. என்ன ஆகலையா? எங்க போற? பார்த்தா எப்படி தெரியுது? கையில என்ன இருக்கு? காஃபி இருக்குல்ல, சாருக்கு தான் காஃபி கொண்டு போய்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நேத்து வாங்கினதெல்லாம் பத்தலையா உனக்கு? ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சுல. ஏதோ என் மாமா உன் அழகுல மயங்கி விழுந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு மட்டும் நினைக்காத. சேச்சா, நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே. பாரு துளசி, என்கிட்ட விளையாடுற வேலை வச்சுக்கிறாத. உன் கூட நான் எப்ப விளையாண்டேன்? எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு வழிய விடுறியா? பாரு, இந்த காஃபியை என்கிட்ட கொடு, நானே மாமாக்கு போய் கொடுத்துக்கிறேன். பாரு அகல்யா, காலங்காத்தால சார டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத. தயவு செஞ்சு வழிய விடு, அவருக்கு போய் கொடுத்துட்டு என் வேலையை நான் பார்க்கணும். பாருடி, என்னைக்கு இருந்தாலும் என் மாமா எனக்கு தான். உன் கூட கல்யாணம் ஆகும்னு கனவுல கூட நினைக்காத. ஐயோ, என் கனவுல அப்படியெல்லாம் வரவே இல்லை. தயவு செஞ்சு வழிய விடுறியா? சாருக்கு நான் டிஃபன் ரெடி பண்ணணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஆபீஸுக்கு போனோம்ல. என்ன நடிக்கிறியா? காஃபியை குடி. காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சுட்டாளா? இவ்வளவு என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன், அப்புறமா திருந்தவே மாட்டேன்றா. பேசாம சித்தார்த் சொன்ன மாதிரி நேத்தே இவங்க 2 பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்க வேண்டியது. என்ன பண்றது? இவங்களை விட்ட வேற சொந்த பந்தம் இல்லைன்றதுக்காக இவங்க ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா இப்போ என் குடும்பத்துக்கே பிரச்சனையா வந்துருவாங்க போலயே. அவன் இப்பதான் மனசு மாதிரி குழந்தை மேல இருக்க பாசத்தினால துளசியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஆனா இவ அதுக்கும் ஆப்பு வச்சிருவா போலயே. அகல்யா, அத்தை, என்னதான் பிரச்சனை உனக்கு? எதுக்காக காலங்காத்தாலே அவட்ட வம்பிழுத்துட்டு இருக்க நீ? இங்க பாருங்க அத்தை, 1000 தான் இருந்தாலும் அவ வேற ஒருத்தி தான். நம்ம குடும்பத்துல அவ ஒன்னாக முடியாது. ஏன் முடியாது? சித்தார்த்த கல்யாணம் பண்ணா அவ இந்த வீட்டு மருமக. உங்ககிட்ட நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? சித்தார்த்துக்கு அவளதான் பிடிச்சிருக்கு, அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறான். இதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? இங்க பாருங்க அத்தை, என்னதான் இருந்தாலும் மாமா எனக்கு தான் சொந்தம். எனக்கு உரிமையானத நான் யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்பல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இவளை கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. பாரு அகல்யா, உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. நேத்தே அவன் சொன்னதை கேட்டியா இல்லையா? நீ இதுக்கு மேலே வீம்பு பிடிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்க, அப்புறம் சித்தார்த்த எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டுல நடக்கும். நானும் ஏதோ நம்ம சொந்தமாச்சே பாவன்னு பார்த்து இந்த வீட்டுல இன்னும் இருக்க வச்சிட்டு இருக்கேன். ஆனா நீ அதெல்லாம் நடக்க விடாம ஆக்கிடுவ போல. நீ போமா துளசி, நீ போய் சித்தார்த்துக்கு காஃபியை கொடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அத்தை, ஏன் அத்தை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உனக்கு ஏமா புரிய மாட்டேங்குது? நமக்கு பிடிச்சவங்களுக்கு நம்மளையும் பிடிக்கணும்னு. அத்தை, எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அத்தை. நான் எப்படியாவது சித்தார்த் மாமா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுறேன். நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? ஆனா அவ வீட்டுக்கு வந்து 6 மாசம் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள சித்தார்த்துக்கே அவளை பிடிச்சிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு அவன் நல்லவளா இருப்பான்னு நீயே புரிஞ்சுக்கோ. அதுக்காக அவனை நான் கெட்டவன்னு சொல்ல வரல. நீ சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட முயற்சி தான் தப்பானது. இங்க பாரு அகல்யா, உனக்கு சித்தார்த்தை விட நல்ல மாப்பிள்ளையா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். தயவு செஞ்சு அவனே இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்கான், அதை கெடுத்துறாத. என்னடி சொல்லிட்டு போறா உன் அத்தாக்காரி? வேற என்ன சொல்ல போகுது இந்த கிழவி? என் பையனை விட்டு அவனுக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும்னு என்கிட்ட சொல்லிட்டு போகுது இந்த கிழவி. இதுக்கு மேலேயும் இதை சும்மா விட்டோன்னு வச்சுக்க, இந்த வீட்டுல நம்மளால குப்பை கொட்ட முடியாது. இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சித்தார்த் மாமா எப்படி சந்தோஷமா வாழ்றாருன்னு நானும் பாக்குறேன். டியே, அந்த அளவுக்கு எதுக்கடி போனோம்? இவள மாதிரி நல்லவளா நடிச்சு அவனை மயக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? எப்படியாவது இவளை மறக்க வச்சு அவன் கையில கால விழுந்து ஒன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. துளசி என்ன முடிவெடுத்திருப்பாங்க? துளசி என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு நினைச்சு எனக்கு நைட்டு பூரா தூக்கமே வரல. ஆமா, அவங்க என்ன முடிவெடுத்த நமக்கு என்ன? நாம ஒன்னும் விருப்பப்பட்ட கல்யாணம் பண்ணலையே, ஜில்லுக்காகத்தானே கல்யாணம் பண்ண முடிவெடுத்தோம். அவங்க என்ன முடிவெடுத்தா உனக்கு என்னடா சித்தார்த்? நீ எதுக்காக நைட்டு பூரா தூங்காம முழிச்சிருந்த? அட லூசு பையலே. இருந்தாலும் அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சா இன்னமும் தூக்கம் வர மாட்டேங்குது. துளசி அன்னைக்கு பேசின பேச்சுலயே எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் சொல்லாம கொள்ளாம பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்தார்த், ஆனா ஒண்ணுடா, இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலையும் வராத ஃபீலிங் துளசி மேல மட்டும் எப்படி வந்துச்சு? துளசிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ எப்படி சம்மதம் சொன்ன? ஆனா ஒண்ணுடா, அந்த அகல்யா சொன்ன மாதிரி இந்த துளசி உன்னை எதையோ வச்சு மயக்கி வச்சுடா.
ஆ உள்ள வாங்க. அப்படி எதை வச்சு இந்த பிள்ளை மயக்கி இருக்கும்? மேல என்ன தெரியுது? எதுக்காக இப்படி விட்டத்தை பார்த்து பேசிட்டு இருக்காரு? அவர் எதை பார்த்து பேசினா நமக்கு என்ன? நம்ம வேலை காஃபி கொடுக்க வேண்டியது, அதை வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். சார் காஃபி. மனசு எங்க காஃபி குடுக்கிற மூடிலையா இருக்கான்? துளசி வேற என்ன முடிவெடுத்தானே தெரியாம நானே அல்லலப்பட்டுட்டு இருக்கேன். இதுல இந்த அமிர்தாவுக்கு காஃபி வேற. அமிர்தா, அமிர்தாவா? ஐயோ நான் துளசி. அமிர்தா நினைச்சு பேசிட்டு இருக்காரு. சார் நான் ஒரு நிமிஷம் இருங்க அமிர்தா, உங்ககிட்ட நான் பேசணும். என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. அமிர்தா, இந்த துளசி இருக்காங்கல்ல, என்னடா இது, நம்மள பத்தி நம்மகிட்டே கேக்குறாரு. ஓ, அமிர்தா நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்காரோ? என்ன பேசுவார் அப்படி? அமிர்தா இருக்கீங்களா, போயிட்டீங்களா? ஆ, ஆமா, இந்த ஆவை தவிர உங்க வாயில இருந்து வேற எதுவும் வராது. இந்த துளசி இருக்காங்கல்ல, துளசி, ஆ, ஆமா சார். அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்னவா? இந்த துளசி இருக்காங்களே, பெரிய மாயக்காரியா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. மாயக்காரியா? அதுவும் நானா? ஐயோ, இவர் என்ன சொல்றாருன்னு எனக்கே ஒண்ணும் புரியலையே. ஒருவேளை அந்த அகல்யா சொன்ன மாதிரி தான் இவரும் சொல்லுவாரோ? இவரை நாம ரொம்ப நல்லவர்னு நினைச்சோம். ஆனா இவர் இப்படி நம்மளை பத்தி தப்பான அபிப்பிராயத்தை வச்சிருக்காரு. நான் இவர் அப்படி எதை வச்சு மயக்கிட்டேன்? என்ன போய் மாயக்காரின்னு சொல்றாரு? என்ன அமிர்தா, ஒரு பேச்சையுமே காணோம். சரி விடுங்க, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஆ, துளசி என்ன எதை வச்சு மயக்கினாங்க தெரியுமா? சார். பயப்படாதீங்க, அவங்க ஒன்னும் என்ன சொக்கு பொடி போட்டுல மயக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இவங்கள மாதிரி அன்பான பொண்ணை நான் பார்த்ததில்ல, அழகான பொண்ணையும் நான் பார்த்ததில்ல. அதை வச்சுதான் மயக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. இவங்கள மாதிரி ஒரு குடும்ப பொண்ணை நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அதனாலதான் நானே மயங்கிட்டனோன்னு தோணுது. என் பொண்ணே இவங்க அன்புல மயங்கிட்டா, இதுல நான் மயங்கிறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க அமிர்தா. யாரை விட்டதோ உன்னொற்றை பார்வை ஓடி வந்து உயிரை தொட்டதோ. என்ன அமிர்தா, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், நீங்க என்னடா ஒண்ணுமே பேசாமே நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களா? நீங்க எப்படி இங்க? அமிர்தா எங்க? அமிர்தா இங்க வரவே இல்ல. ஐயோ சித்தார்த், என்னடா பண்ணி வச்சிருக்க? அமிர்தா நினைச்சு துளசிகிட்ட எல்லாத்தையும் உளறிட்டியோ? ஐயோ, இப்போ அவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க? துளசி, அது வந்து நான் சும்மா ஏதோ. எப்படி எப்படி நான் உங்களை மயக்கிட்டேனா? இல்ல துளசி, அது வந்து நான் ஏதோ தூக்கத்துல இப்படி இல்லாம சார் பேசுவாங்க? சாரி துளசி, நான் அமிர்தான் நினைச்சு தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. ஐயோ, என்கிட்ட எதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? நான் என்ன முடிவெடுக்க போறேன்னு நைட்டு பூரா தூங்காம முடிச்சிருந்திருப்பீங்க போல. அதெல்லாம் இல்லையே. பார்த்தாலே தெரியுது சார், கண் நல்லா சிவப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நைட்லாம் தூங்கி இருக்க மாட்டீங்களோன்னு தோணுது. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாங்களே. யோசித்தது இப்படி மொக்க வாங்கிட்டியடா. காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். அப்புறம் இனிமே இந்த மாதிரி நைட்லாம் முழிச்சு ரொம்ப யோசிக்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். சார், அப்புறம் இனிமே எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே பேசிடுங்க. அமிர்தாட்டெல்லாம் பேசணுன்ற அவசியம் இனிமே உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படிலாம் இல்ல துளசி, நான் சும்மா ஏதோ. பரவாயில்ல. இனிமே நைட்டு நேரத்துக்கு தூங்கிடுங்க. பாத்தீங்களா கண்ணெல்லாம் எவ்வளவு சிவப்பாயிருச்சுன்னு. இனிமே நைட்டு நிம்மதியா தூங்குங்க. இந்த மாதிரி முழிச்சிருந்தா யோசிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல புரியல. நான் என்ன முடிவெடுக்க போறேன்னு நினைச்சு பயந்து நைட்லாம் தூங்காம இருந்திருப்பீங்க போல. இனிமே அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நல்லா தூங்குங்க. காதல் தொல்லை தாங்கவில்லையே, அதை தட்டி கேட்க உன்னை விட்டால் யாரும் இல்லையே. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியலையே. போங்க சார், அப்படியே புரியாத மாதிரியே பேசுவீங்க. என்ன நடக்குதுங்க? துளசியா இப்படி சிரிச்சிட்டு போறாங்க? நான் தூங்காம இருந்தது இவங்க எப்படி கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சாங்க? துளசி நில்லுங்க. இவங்க வெக்கப்பட்டு ஓடுறத பார்த்தா ஒருவேளை இருக்குமோ? எப்படி சினிங்கிக்கிட்டே சிரிச்சிட்டு போறானு இப்ப தெரியுதா? இவ எதை வச்சு மாமாவை மயக்கனானு. விடக்கூடாத கல்யா, இத சும்மாவே விடக்கூடாது. விடமாட்டேமா, அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன். எந்த குழந்தைய காரணமா வச்சு இவங்க கல்யாணம் பண்ண முடிவு எடுத்தாங்களோ அந்த குழந்தைய வச்சு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன்.